ஹாய், யாரு நீ? இங்க என்னை பாரு. ஹாய், மரியாதையா பேசணும். யாரு நீங்கன்னு கேளு. நீங்க யாரு? நீ யார் முதல்ல அத சொல்லு. ஏங்கிட்ட அழுதுகிட்டு வந்த? உன் குரல் நல்லாவே இல்ல தெரியுமா? உங்களோட கொண்ட கொண்ட ஆட்டுக்குட்டி புழுக்க மாதிரி இருக்கு. நீங்க யார், ஆடு மேய்க்கிறவங்களா? ஏய், பெரியவங்களா அப்படி பேசக்கூடாது. நீ யாரு? இந்த பக்கத்து அலையிற? நான் வந்து டாக்டர் ராபர்ட்டோட வைஃப். எந்த டாக்டர்? அவங்க அம்மா அப்பா பேரு சொல்லு. அவங்க அம்மா அப்பாலாம் எனக்கு தெரியாது ஆண்டி. சரி வந்து உட்காரு. ஏன் நிக்கிற? கிளவி நீ நிக்கும் போது நான் உட்காந்துருந்தா யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க. ஏய், இங்க பாரு, கிளவின்லாம் சொல்லக்கூடாது. அப்ப எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஏய், நானே ஏற்கனவே கோவத்துல அழுதுகிட்டு போனவளை கூட்டு நீ என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிவிட்டேன். ஏய், ஏம்மா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும்? நீ யாரு என்னன்னு சொல்ல. பார்க்க அப்பாவி புள்ள மாதிரி போய்கிட்டு இருக்க. பாவமா இருக்கேன்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஏன் இப்படி பேசுற? ஓ, உங்களுக்கு என்ன பார்த்தா அப்பாவி மாதிரி தெரிஞ்சுச்சா? ஆமா ஆண்டி, நான் ரொம்ப ரொம்ப அப்பாவி தெரியுமா? ஆண்டி, எங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா பேர் தெரியாது. ஏன்னா அவங்க இப்ப உயிரோட இல்ல. அதே மாதிரி அவங்க கூட பிறந்த அண்ணன் பேரு சிலுவ. என் ஹஸ்பண்ட் பேரு ராபர்ட். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அம்மா அப்பா இல்ல. இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அடியே, நான் உனக்கு மாமியார் தாண்டி வேணும். நான் உனக்கு சின்ன மாமியார் தெரியுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க அத்தா? வணக்கத்தா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ நல்லா இருக்கியா? உன் புருஷன் சௌக்கியமா? ஏப்பா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க யாரு சொல்லவே இல்ல. திடீர்னு மாமியார்னு சொல்றீங்க. அடியே, முதல்ல உன் பேரு என்னன்னு கூட தெரியல. உன் மாமனாரும் என் புருஷனும் அண்ணன் தம்பிங்கடி. என் புருஷன் தான் இளையவன், உன் மாமனாரும் மூத்தவன். ரெண்டும் போய் சேர்ந்துருச்சுங்க, செத்துருச்சுங்க. என் புருஷனா நல்லா தான் இருக்கான். நாங்க ரொம்ப நல்லவங்க. உங்க குடும்பமே கெட்ட குடும்பம் தெரியுமா? ஐயோ ஆண்டி, நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவா? ஏய், நானு என் புருஷனும் ஏமாந்த பொழப்பு பொழைச்சோம். உன் மாமனார் எங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினான் தெரியுமா? என் புருஷனை கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரிதான் உன் புருஷனோட அண்ணனும் உன் புருஷனுக்கு எதுவும் தரமாட்டான். சும்மா தான் தம்பி தம்பின்னு பார்த்துக்குவான். சரியா? உன் புருஷனை கூட்டிக்கிட்டு விவரமா வெளியில போய் பொழைச்சிக்கடி. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. தம்பி தம்பி சொல்றாரு எங்க மாமா. ஆனா தம்பிக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாரு தெரியுமா? அவங்க புருஷன் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்காங்க. ஆனா என் புருஷனை கடமை கட்ட விட்டுட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டி. அதை தான் நினைச்சு அழுதுகிட்ட போயிட்டு இருந்தேன். அந்த குடும்பமே அப்படிதான். என் புருஷனையும் அப்படிதான் தம்பி தம்பின்னு பாசம் மட்டும் காட்டிட்டு ஒண்ணுமே கண்டுக்கல. நாங்களே பிரிஞ்சு வந்துட்டோம் என் புருஷனை கூட்டிக்கிட்டு. உன் செத்து போன மாமனாரும் என் புருஷனும் பாசமா இருப்பாங்க. பிரிக்கவே முடியாது. நான் தான் தப்பு தப்பா சொல்லி என் புருஷன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி பிரிச்சு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா? இங்க பாரு, நீயும் சூதானமா இரு. முதல்ல கூட்டு குடும்பமா இருக்காதீங்க. உன் புருஷனை பிரிச்சு கூட்டிக்கிட்டு போ தனி கொடுத்தனும். அதுக்கு முன்னாடி சொத்தை ரெண்டா போட சொல்லு. சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு காடெல்லாம் ரெண்டும் ரெண்டா போட்டு உன் பேர்ல மாத்திக்கிட்டு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போடு. இப்பவே போய் சொல்றேன் அத்தை. நீங்க அடிக்கடி எனக்கிட்ட போன் பண்ணுங்க. என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட போன் இல்லடி. ஓகே, பரவாயில்ல அத்தை. அத்தை, நீங்க வந்து இவ்வளவு நாள் எனக்கு மாமியார்னு தெரியாது. இன்னைக்கு தான் நான் உங்களை பாக்குறேன். ஆமா, உங்க பேரு என்னத்தா? என் பேரு சிந்து முடிஞ்சி. உங்க பேரு கரெக்டா இருக்கு, சிந்து முடிஞ்சுன்னு. சூப்பர்த்தா, அடிக்கடி பாத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் போயிட்டு என்ன பண்ணட்டும்? ஏய், கொஞ்சம் கொஞ்சமா தான் நவுத்தணும். இப்ப நீ போயிட்டு உன் பெரிய மாமா வந்தோனையும் சொத்தை ரெண்டா போடு. வீட்டை பிரிங்க, காட்டை பிரிங்க, என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லி வம்பு இல்லு. உன் புருஷன் வரதுக்குள்ளார எப்படியும் உன் புருஷன் வந்தா சொல்ல மாட்டான் நீ இப்படி பண்றேன்னு. ஆனா உன் புருஷன் ஏதோ ஒண்ணு திட்டக்கூடாது, உன்னோட வாழ்க்கையும் பாதிக்க கூடாது. உன் புருஷன் வரதுக்குள்ளார குடும்பத்தை ரெண்டு பண்ணு. போ போ. தேங்க்யூ, நான் வரேன்க்கா. வெற்றியுடன் போயிட்டு வா. நான் இங்கே தான் இருப்பேன். அடுத்து இந்த கிணத்து மூட்டு கடையிலேயே சந்திக்கலாம். போயிட்டு வா போ. அத்தை, என் கண்ணை திறந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நான் பாய், நான் போயிட்டு வரேன். ஏண்டி, எங்க அண்ணா பசங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? நீயாவது அவங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்க. எங்க அண்ணன் நீ என்னையும் பிரிச்ச. எங்க அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு. எங்க அண்ணன் பிள்ளைங்க அனாதையாட்டம் வளர்ந்துச்சு. ஆனா போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட. நமக்கு பிள்ளையும் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்படி இருந்தும் ஏண்டி இன்னும் நீ திருந்தாம இருக்க?
இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது. நாசமா தான் போகணும், நாசமா போகணும். இங்க பாரு, இவ்வளவு நாளைக்கு எங்க அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன். சரியா? இன்னைக்கு எங்க அண்ணன் பசங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. நீ இனிமே என்ன பண்ணாலும் சரி, நான் எங்க அண்ணன் பசங்களோட போய் பேச தான் போறேன். நீ பண்றதெல்லாம் நான் போய் சொல்ல தான் போறேன். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் என்னைய ஒன்றும் அசைக்க முடியாது. போய் வேலையை பார்த்துக்கிட்டே. இங்க வா ஹைடி, வந்து உட்காரு. ஐயோ மாமா, கையை உடியா. நீ ராத்திரிக்கு என்ன சாப்பிடுவேன்னு சொல்லு. நான் போய் இப்பையில இருந்து செஞ்சாதான் செஞ்சு முடிப்பேன். உனக்கு விதவிதமா செஞ்சு போட்டு சாப்பிட வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஐயோ உட்காருமா, நீ முதல்ல வாங்க. ஐயோ விடியா. உட்காரு. சீ, கர்ம கர்ம, இந்த வீட்டு அட்டூழியம் பகல்லையே நடக்குது, பட்ட பகல்ல. ஐயோ சாரிம்மா. ஏய், உனக்கு அறிவில்ல? கொஞ்சம் குளவாட்டிட்டு இருக்கீங்க. அறிவில்லையா? ஏதோ பெட்ரூம்ல வச்சுக்காங்க. போறாங்கட்ட. மாமா ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் மாமா போற? இவளை என்னன்னு நான் கேக்குறேன், நீ கம்முனிரு. ஏன் இந்த வீட்டுல நமக்கு பங்கு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஹைடி, அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. நீங்க சும்மா இருங்க மாமா. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? நாங்களும் நேத்து கல்யாணம் ஆனவங்க தான், சரியா? நீ மட்டும் கிடையாது. நீ கொஞ்சிக்கிட்டு தெரியல, அது மாதிரி என் புருஷன்ட்ட நான் கொஞ்சறேன். நான் என்ன தெருவுல போறவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கேனா? மரியாதையா பேசு. என் புருஷனை இன்னொரு தடவை ஏதாவது பேசினா அவ்வளவுதான். ஏய், நான் ஒண்ணு உன் புருஷனை எதுவுமே பேசல. அப்புறம் சூடு சொரணை இருந்துச்சுன்னா எதுக்கு சொத்தை என்ன பிரிக்காம இருக்கீங்க? வீட்டை பிரிங்க, ரெண்டா பிரிங்க. என்னடி சொன்ன? சொத்தை ரெண்டா பிரிக்கணுமா? எதுக்கு பிரிக்கணும்? இங்க பாருங்க, என் புருஷனை நீங்க படிக்க வச்சிருக்கலாம், இல்ல என்ன வேணா பாத்துருந்துக்கலாம், வளர்த்துருந்துக்கலாம். அது எனக்கு தேவையில்ல. இப்ப நான் வந்துட்டேன். சொத்தை ரெண்டா போடுங்க. இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம். நாங்க பாட்டுக்கு தனியா போய்க்கிறோம். ஒரு பங்களா வீடு பாத்துட்டோம், சரிங்களா? என் புருஷன் சம்பாதிக்கிறத வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா பரம்பரை சொத்துல பிரிங்க, காசு ரெண்டா பிரிங்க. எங்களுக்கு வர வேண்டியதை கொடுங்க, நாங்க எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறோம். ஹைடி, நீ வா உள்ள போ. ஐயோ 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 ஐயோ, ஆளே இல்லாத வீட்டுல என் புருஷன் இல்லாத நேரத்துல என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதை கேட்க யாருமே இல்லையா? யாராவது வாங்களேன். ஐயோ 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 ஐயோ, யாராவது வாங்களேன். ஏய், இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? ஐயோ, என்ன அடிச்சு இப்படி துன்புறுத்துறாங்களே என் புருஷன் இல்லாத நேரத்துல. வீட்டு சொத்தெல்லாம் இவங்களே அபகரிக்கிறாங்க. என் புருஷன் படிக்க வச்சேன்னு சொல்லிவிட்டு என் புருஷனே கல்யாண கடனை கட்டுறான், படிக்க வச்ச செலவையும் அடைக்கிறான். இவங்க மட்டும் காட்டுல வர காசை வச்சுட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீட்டை இவங்களே ஆள்றாங்க. இதை கேட்க யாருமே இல்லையா? நீங்க நாசமா போயிருவீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய், மரியாதை போடி மிஸ்டர். ஏமா இப்படி பண்ற? அவதான் ஏதோ சின்ன பிள்ளை பேசுறானா, நீ ஏன் அப்படி? யாருங்க சின்ன பிள்ளை? நீங்க கம்முன்றுங்க மாமா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கா. அவளை சின்ன பிள்ளை மட்டும் என்கிட்ட இன்னொரு தடவை சொல்லாதீங்க. கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு அப்புறம். அவ்வளவுதான், இப்போ ஒரு பொரிய போட்டாச்சு. அடுத்து மீன் சிக்கா தான் போகுது, வீடு ரெண்டா பெரிய தான் போகுது. அக்கா ஜெனி, அத்தை ஓகே சொன்னதும் போதும் இங்கே இருக்க போல. என்னக்கா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? போங்கக்கா. நானு குட்டி தம்பியை பார்க்க தான் வந்தேன். நான் ஒன்றும் வேற எதுக்கும் வரல. அப்படியா? வேணா குட்டி தம்பியை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறியா? என்னக்கா, அப்ப நான் வீட்டுக்கு போகட்டுமா? ஏய், சும்மா சொன்னேன்டி. நான் உன் அக்கா தானே, உன்னை கலாய்க்க கூடாதா? எனக்கு மட்டும் யார் இருக்கா? ஓகே ஓகே கூல்க்கா. சரி, எங்க சிவா? என் குழந்தைனாரு வெளியூர் போயிருக்காரு. ஓ, உங்க குழந்தைனாரு வெளியூருக்கு போயிருக்காரு. அவன் பக்கத்து கடைக்கோ இல்ல காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சா கூட என்கிட்ட சொல்லாம போக மாட்டான், தெரியுமா? ஆஹா. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி என் குழந்தைனார கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு நாசுக்கா சொல்றேன், அப்படித்தானே? ஆமா, என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்குவேன், என் மாமியார் கைக்குள்ள போட்டுக்குவேன், பாட்டியை கைக்குள்ள போட்டுக்குவேன், மாமனார கைக்குள்ள போட்டுக்குவேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ, அப்புறம் இந்த மாமியாரெல்லாம் அதிகமா பேசவே விடக்கூடாதுக்கா. அவங்க ஏதாவது கேட்டா உடனே இதாத்தா வந்துடுறேன், செஞ்சிடறேன், செய்யலனா கூட அப்படி பில்டப் பண்ணுக்கா. போச்சு, நல்லா மாட்டினா. சரிம்மா. அப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாமனார் இருக்காரே, மாமனார் பொண்டாட்டிய வாய் கிளிய பேச விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அந்த மனுஷன். முதல்ல அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்க்கா. வேணாண்டி. அட சும்மா இருங்கக்கா. அது மட்டும் இல்ல, அப்புறம் பாட்டி இருக்குல்ல, பாட்டி, அது ஒண்ணு இப்பதான் வயசு 16 மாதிரி மருமக கிட்ட கத்திக்கிட்டே கிடக்கு. பரவாயில்ல, என்கிட்டயும் உங்ககிட்டயும் சண்டை போடல, அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா நம்ம அத்தை இருக்காங்க பாரு, அவங்கதான் சும்மா ஏனோ அப்பப்பா. ஐயோ அத்தை. அக்கா, அத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. போங்கக்கா. ஐயோ அத்தை, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உங்களோட பொன் பாதம் ஐயோ என்ன சொல்றது, பாதம் வீணா இருந்த. உட்காருங்க. ஏண்டி, என் மாவனை கட்டிக்கடின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்குள்ளேயே மாமியார் கை
கிளினிக்ல போடணும், மாமனாருக்கு பித்து பிடிச்சு கிடக்குதா, கவுன்சிலிங் எடுக்கணும். என்னென்ன பேசுற நீ ஏண்டி? ஐயோ என் செல்ல அத்தல, கோச்சுக்காத அத்தை, சும்மா தான் சொன்னேன் தெரியுமா. நான் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கேன். நீங்க என்ன இனிமே எவ்வளவு திட்டினாலும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினா கூட நான் வந்து கோவப்பட மாட்டேன் அத்தை. ஆனா ஒரு தடவை என்னை முடிய பிடிச்சி நீங்க தள்ளி விட்டீங்கல்ல, அப்ப கூட நான் உங்களை எதுவுமே பண்ணல. ஏன் நம்ம லவரோட அம்மா, அதனால அந்த மரியாதை இருக்குத்த. சரிடி சரிடி, ஓ வாய் என்னன்னு எனக்கு தெரியும். நான் வாய் பேசுறேன்டி, ஆனா என்னோட 4 மடங்கு நீ பேசுறிய. ஒண்ணுமே தெரியாதாட்டம் மாமியாரை குறை சொல்றானா. சரி போ, குழந்தைக்கு சுடு தண்ணி வைக்கணும், நீ போயிட்டு சுடு தண்ணியை வச்சு ரெடி பண்ணி வை. சரியா, பச்சை தண்ணியில கலந்து வை, நான் குழந்தை தூக்கிட்டு வரேன். அத்தை எனக்கு சுடு தண்ணி எல்லாம் வைக்க தெரியாது, போங்கத்தா. என்னடாண்டி தெரியும் உனக்கு சுடு தண்ணி வைக்க தெரியாதுன்னா? நீ சுடு தண்ணி வைக்கிறதாண்டி இருக்கிறதுல ஈஸி. வந்து நான் வேணா குழந்தைய வச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு சுடுதண்ணி வச்சு எடுத்து வரீங்களா? அடி பாவி, இப்பவே மாமியார வேலை வாங்குறா பாருவ. என்னத்தா, நான் சின்ன மருமக, செல்ல மருமக, படிச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். நீ தான் என்ன நல்லா பார்த்துக்கணும்தா பொண்ணு மாதிரி. என் பொண்ணா இருந்தா விளக்கமாத்துல அடிச்சு 4 வேலை செய்ய கத்து கொடுத்துருப்பேன்டி. எப்படி உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு அடிக்கிட்டா? அத்தை 10 நிமிஷத்துல சுடுதண்ணி கொல்லப்புறத்துக்கு வரும், குழந்தைய எடுத்துட்டு வந்து சேருங்க. பாய். அம்மாடி, குழந்தைக்கு துணிமணியை கழட்டுடு, அவ சுடு தண்ணி விளாசிட்டு வரட்டும். பாப்பாவுக்கு நேரமா தண்ணி ஊற்றி விடலாம். இப்போதான் சூரியன் வந்துச்சு, அவர் சூரிய மறையாங்களே தண்ணி ஊற்றணும், இல்லை சளி பிடிச்சிக்கும். அத்தை சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பேன். என் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிறீங்க அத்தை, எனக்கு அப்படியே கண்ணே கலங்குது அத்தை. ரொம்ப நன்றி அத்தை, எல்லாமே உங்கள் பேரன் பிறந்த நேரம் அத்தை. எதுக்கும்மா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அங்கே பாரு, என் சின்ன மருமக சிட்டாட்டம் பறக்கிறா, டப்ப டப்ப டப்பன்னு வாய் பேசுறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவளை. நீ அமைதியாக இருக்கிற, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பிள்ளைய தூக்கிட்டு வா. தங்க பிள்ளை, நீ பிறந்த நேரம் எல்லாமே நல்லதாவே நடக்குது. உங்க பாட்டி உன் மேல உயிரையே வச்சிருக்காங்கடி தங்க பிள்ளை. நீ மட்டும் பால் குடிச்சிட்டே இருக்க, அம்மாவுக்கு பசிக்குது தங்கமே. அம்மா போய் சாப்பிடவே விட மாட்டேங்கிற, கொஞ்ச நேரம் தூங்கவும் மாட்டேங்கிற. இப்ப நீ குளிப்பியா? ஆயா உன்னை குளிக்க வைப்பாங்களா? நீ சமத்தா குளிச்சுட்டு உங்க குடிச்சிட்டு தூங்குவியா? சரியா? இன்னைக்கு ராபர்ட் வந்தோனையா, எது நடக்கலையோ எது நடந்துச்சோ எல்லாத்தையும் போட்டு குடும்பத்தை 2 பண்ணணும். நம்ம அப்பதான் என் புருஷனை கூட்டிட்டு போயிட்டு வெளியில போய் சந்தோஷமா இருக்க முடியும். நிம்மதியே இல்லை இந்த வீட்டுல. என் புருஷன் வர டைம் ஆச்சு, இப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். என்னாச்சுன்னு கேட்பாரு, அப்படியே நடிச்சிருந்தோம். வந்துட்டா. அண்ணி, டாக் ஏன் கத்துது? சாப்பாடு வச்சிங்களா இல்லையா? கல்விச்சக்காரா, டாக் கத்துதுன்னா கலாய்க்கிற. இப்ப பாரு. புதிய டிவி கேபிள் புடுங்கி விட்ட மாதிரி குறக்குறன்னு சவுண்ட் கேட்குது. பில்டப் பண்ணுறான். ஏய் கொஞ்சம் தள்ளிப்படு. என்னங்க மாமா, மாமா சாரி மாமா, காலையில தேவையில்லாம சத்தம் போட்டேன். இனிமே நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் மாமா. ரோட்டன், நீ அழுகிறியா? சாரிப்பா, அழுகாத. உன்னை அழுக வைக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. அழாத. நான் ஏதோ கோவத்தில் ஏதாவது பேசி இருந்துருப்பேன் காலையில், என் மேலேயும் தப்பு இருக்குது. உன்னால் முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லிடு, நான் ஏதாவது உனக்கு குக் பண்ணிட்டு போகிறேன். சரியா? கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடாதப்பா. சாரிங்க, என் மேலதான் ரொம்ப தப்பு. அதுவும் திவ்யாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் கடையில வாங்கி சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? நல்ல விஷயமா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் கேட்பேன் ரோட்டன். எனக்கு நீ, உனக்கு நான். சரியா? அழாதம்மா. சரி, அப்ப நான் சொல்றத கேட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். வேணாம், இப்பவே சொல்லி இவர் மனசை கெடுக்க வேணாம். கொஞ்சம் ஆற போட்டு சொல்லி குடும்பத்தை 2 பண்ணியே ஆகணும். என்னங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் போயிட்டு தோசை ஏதாவது சுட்டு கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ படுத்துக்கோ. நான் வேணா போயிட்டு அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுட்டா? நம்மெல்லாம் ஒரே வீடு தாண்டி, ஆனால் அண்ணன் வீடுன்னு சொல்ல வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டா? ஓகேன்னு சொல்லணும், அப்பதான் இவன் கொஞ்சம் நாம திருந்திட்டோம்னு நினைப்பான். வேண்டாம்னு சொன்னோம்னா உசாராயிருவான். என்னங்க நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? உங்க அண்ணன் வீடு நம்ம வீடு எல்லாம் ஒன்று தானேங்க, ஒரே வீட்டில் இருக்கோம். நம்ம அக்கா கை தானே, ஏன் அக்கா தானே. போய் சாப்பிடுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே இல்லடி. லைட்டாக பண்ணிட்டா தூங்கலாமா? நீங்க போய் சொல்றீங்க, நீங்க தூங்குறதுக்கா லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன? சரி படுக்கலாமா?